ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குயின்ஸ் கிச்சன். நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்மதி ரைஸில் லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு மேட்சிங்காக எப்போவுமே உருளைக்கிழங்கு, ஊறுகாய், அப்பளம் தானே வச்சுருப்போம். இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியலை பதார்த்தமாக வச்சு சாப்பிட்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 2 பெரிய டம்ளர், அதாவது 100 கிராம், 2 டம்ளரில் 200 கிராம் எடுத்துருக்கோங்க. அதை நல்லா 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் வந்து 200 கிராம் தண்ணி, அதாவது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் கூட தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துருங்க. அது நல்லா வெந்துடும் ஒரு 10 நிமிஷத்தில். அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு நல்லா இருக்கும். அதை வந்து அப்படியே குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா 10 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக குக்கரை எடுத்து வச்சுடலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி காம்போடு தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ தவாவை அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், பொடி வெங்காயம் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் இளம் சிவப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கலந்து வச்ச கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஊறி இருக்கும் மிளகாலெல்லாம். கத்திரிக்காயில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது தெரியாமல் நிறைய பேர் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் இதில் தண்ணியை சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் எவ்வளவோ, தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே முழுசாக அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பதமாக பொரியல் பண்ணலாம். சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு பக்கத்தில் பார்த்துக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல மிளகா இருக்கும், ஒரு இடத்துல உப்பு சேர்ந்துருக்கும், ஒரு இடத்துல வெந்து வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் பக்கத்தில் இருந்துகிட்டே கிளறி விட்டுக்கிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு பக்கத்துலேயே இருக்கலாம். இப்போ நல்லா அது வெந்துட்டு இருக்குது. இப்போ கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் துவையல், கத்திரிக்காய் காரக்குழம்பு, இது மாதிரி கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்லாங்க. இது வந்து கேன்சரை உருவாக்காது. ப்ளஸ் மலச்சிக்கலை போக்கிடுங்க. நமக்கு நல்ல பசியை தூண்டும். இதயத்துக்கு நல்ல சத்து கொடுக்கும். மூளைக்கும் நல்ல எனர்ஜி கொடுக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் பிபி சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிடலாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். எலும்புகள் வலு பெறுங்க. கெட்ட கொழுப்பை அழிச்சிட்டு நல்ல சத்தான கொழுப்புக்களை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காவை நம்ம ரெகுலராக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போயுமே உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோங்க. இந்த பாஸ்மதி ரைஸில் நாங்கள் ஒரு வாட்டி தேங்காய் சாதம் செஞ்சோம். அதுவும் நல்லா இருந்தது. இப்போ பாஸ்மதி ரைஸில் லெமன் ரைஸா, கத்திரிக்காய் பொரியல் வேறையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே வெரைட்டி ரைஸ்லாம் வித்தியாசமாக செஞ்சு தான் சாப்பிட்டு பார்ப்போமேங்க. நல்ல டேஸ்ட்டாக செஞ்சால் எந்த சாப்பாடும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லெமன் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஸ்டீல் கரண்டி, ஸ்டீல் இதெல்லாம் போட்டு பண்ணாதீங்க. நான் தெரியாமல் போட்டுட்டேன். அதனால தான் மேலோட்டமாக கிளறிட்டு இருக்கேன். நான்ஸ்டிக் தவாவில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் இது உடன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீல் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது கடலை பருப்பு வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். இஞ்சி துருவி போட்டிருக்கேன். ஏன்னா லெமன் ரைஸ்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 பெரிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இது பாருங்கள், சாதம் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது குக்கரில் வச்சது. அது வந்து நான் மேலோட்டமாக கிளறிட்டுருக்கேன். நீங்கள் உடன் ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தாராளமாக வச்சு கிளறுங்க. நான் அதை எடுக்க மறந்துட்டேன். இதை செஞ்சுட்டேன். ஞாபகம் இல்லாமல் செய்கிற ஆர்வ கோளாறில் இதை எடுத்துட்டேன். ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கிளறிட்டு இருக்கேன். இது மாதிரி பொல பொலன்னு ரைஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மேலே கீழே போட்டு பெரட்டி நல்லா சாதத்தை ஈவனாக எல்லா இடமும் கலரு அந்த மசாலாலாம் சேரணும். உப்பு வந்து எப்பயும் பார்த்து செய்யுங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ருசித்து செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த சாப்பாடும் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் அளவான உப்பு போட்டோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த லெமன் ரைஸில் வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து
பொடி பொடியாக நறுக்கி மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. சாப்பிடும்போது எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா கிளறிட்டு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். அது பாருங்க, கீழே இருக்கிற அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் மேலே கொண்டு வாங்க. பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா அந்த சாப்பாடு அப்படியே நீள நீளமாக இருக்கும். சாப்பிட்ற வரைக்குமாவது அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம செஞ்சு போடும்போது பார்க்குறவங்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும். அதனால் பொறுமையாக கிளறுங்க. கருவேப்பிலையை எதுலேயுமே ஒதுக்காதீங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க. பசங்க சாப்பிடலைன்னா கருவேப்பிலை பொடியை குழம்புல துவையல்ல அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையே சேர்த்து விட்டுடுங்க. முடி நல்லா வளரும். அவ்வளோ நல்லது. கடலைப்பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனியன் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அது சின்ன வெங்காயம் நல்லா முடி வளரும். நம்ம நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா கடுகெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சேமியா மாதிரி நீளமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. பொரியல் ரெடி, சாதம் ரெடி. சாதத்தை தட்டில் போட்டுடலாம். இது சாமிக்கு வைக்கிறதுக்காக எப்போவுமே சாப்பிட முன்னாடி சாமிக்கு வைப்போம். அதனால் என்ன சாப்பிட்றோமோ அதை சாமிக்கு எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.